பக்ரீத் வேற வருது. பிரியாணின்னு சொன்னாலே பாஸ்மதி ரைஸில் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். ஆமாங்க. அதுக்கு தான் இப்போ நான் ஷாப்பிங்க்காக டிமார்ட்டுக்கு போய்கிட்டுருக்கேன். வெளியே வாங்குறத விட டிமார்ட்டில் எப்பயுமே கொஞ்சம் கம்மியானதாக இருக்கும். ஆனால் நாம் எதிர்பார்த்த ரேட்டை விட பட்ஜெட் எப்பயுமே ஹையாக தான் ஷாப் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இந்த தடவை என்னோடய கோல் வெறும் எதை வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கணும்னு தான் இருந்தேன். அதனால் நேராக அரிசி இது கவுண்டருக்கு போய் அரிசி வாங்கிட்டு அங்கே தேவையான மில்க் மேட் மட்டும் வாங்கிட்டு மித்தது எல்லாமே சும்மா எவ்வளோ ரேட் இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேங்க. எல்லா ரேட்டுமே நான் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி சிங்கிளாக கிடைக்கல, எல்லாமே செட்டாக தான் கிடச்சிது. அங்கேருந்து ஆனால் என்னோடய குழந்தைக்காக ஒன்று தேடிக்கிட்டே இருந்தேன். அது டிமார்ட்டில் இந்த தடவை மறுபடியும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வெறும் சின்ன சைஸ் மட்டும்தான் இருந்தது. அது என்னன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், வித் வீலோட வரும். நம்ம தள்ளிக்கிட்டு போனால் கூட அது தேயாது, எதுவும் இல்லை, நல்லாயிருக்கும். என்னோடய குழந்தைக்காக டாய்ஸு எல்லா இதுவுமே போட்டு வைக்கிறதுக்காக பெருசு தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஷாப்பிங். இந்த தடவை பட்ஜெட்டுக்குள்ளே தான் முடிச்சுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு எக்ஸிட் ஆகி கிளம்பிட்டோம். அடுத்த நாள் பக்ரீத்துக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோன்றதை இன்னொரு சின்ன விலாகில் பார்க்கலாம் வாங்க.